மும்பையில் உள்ள ஒரு பரபரப்பான மருத்துவமனை அறையில் ஃபாத்திமா களைப்புடன் படுத்திருந்தாள். 3 குழந்தைகளை பெற்றெடுத்த களைப்பு அவளை மிகவும் பலவீனப்படுத்தியிருந்தது. அவளது உடல் வியர்வையில் நனைந்திருந்தது. தனது வாழ்க்கையில் மிகவும் கடினமான தருணங்களை கடந்து வந்ததாக அவளுக்கு தோன்றியது. அறையில் அவளது 3 குழந்தைகளின் அழுகை ஒலித்துக் கொண்டிருந்தது. ஆனால் அவள் எதிர்பார்த்த மகிழ்ச்சி அவளது உள்ளத்தில் நிரம்பவில்லை. மாறாக ஒரு பயமான மௌனம் அவளை ஆட்கொண்டது. ஃபாத்திமா தலையை உயர்த்தி தனது கணவன் ஹனீஃபை பார்த்தாள். ஆனால் அவனது கண்களில் முன்பு இருந்த அன்பு இல்லை. ஹனீஃப் குழந்தைகள் வைக்கப்பட்டிருந்த இன்குபேட்டர்களை பார்த்து நின்று கொண்டிருந்தான். அவனது முகத்தில் உணர்ச்சியற்ற தோற்றமும் கண்களில் கோபமும் ஏமாற்றமும் நிரம்பியிருந்தன. ஃபாத்திமாவும் ஹனீஃபும் வெள்ளை நிறத்தவர்கள். ஆனால் அவர்களது 3 குழந்தைகளும் கருமையான நிறத்தவர்கள். இந்த காட்சி ஹனீஃபை மிகவும் கோபப்படுத்தியது. அவன் முஷ்டியை இறுக்கி கண்கள் கோபத்தால் சிவந்தன. ஒரு வார்த்தை கூட பேசாமல் திடீரென அறையை விட்டு வெளியேறினான். ஹனீஃபின் இந்த செயல் ஃபாத்திமாவின் இதயத்தில் பயத்தை நிரப்பியது. சில மணி நேரங்களுக்கு பிறகு அவள் சற்று தேறிய போது குழந்தைகளை எடுக்க முயன்றாள். அப்போது அறையின் கதவு பலமாக திறக்கப்பட்டது. ஹனீஃப் வேகமாக உள்ளே நுழைந்தான். அவனது கைகளில் பெரிய பைகள் இருந்தன. கோபத்துடன் அவற்றை தரையில் வீசி வெறுப்புடன் அவளை பார்த்து கத்தினான். இனி நீ என் வீட்டில் கால் வைக்கக்கூடாது. இந்த குழந்தைகளின் உண்மையான தந்தையை தேடியவனுடன் வாழ். ஃபாத்திமாவின் கண்கள் விரிந்தன. அவள் கஷ்டப்பட்டு உமிழ்நீரை விழுங்கினாள். ஹனீஃப், நீ என்ன பேசுகிறாய்? இது ஒரு விளையாட்டா என்று கேட்டாள். அவன் புன்னகையுடன் சிரித்தான். விளையாட்டா? இந்த குழந்தைகளை பார். இவர்களில் ஒருவர் கூட என்னை போல் இல்லை. வேறொருவரின் குழந்தைகளை வளர்க்க நான் முட்டாள் இல்லை. நீ என்னை ஏமாற்றிவிட்டாய் ஃபாத்திமா. உன்னை நான் ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன். ஃபாத்திமாவின் கண்களிலிருந்து கண்ணீர் ஆறாக பெருகியது. நடுங்கும் குரலில் அவள் கூறினாள், இல்லை, நான் உன்னை ஏமாற்றவில்லை. அல்லாஹ்வின் பெயரால் சத்தியம் செய்கிறேன், எனக்கு நீ தவிர வேறு யாரும் இல்லை. இந்த குழந்தைகள் உன்னுடையவர்கள். என்னை நம்பு ஹனீஃப். ஆனால் ஹனீஃபின் முகபாவனை மாறவில்லை. குளிர்ந்த குரலில் அவன் கூறினான், உனது பொய்களை வேறு யாரிடமாவது சொல். உன் பைகளை எடுத்து உடனே இங்கிருந்து வெளியேறு. அந்த நிமிடத்தில் ஃபாத்திமாவின் உலகம் உடைந்து போனதாக உணர்ந்தாள். ஹனீஃப் அறையை விட்டு வேகமாக வெளியேறினான், உடைந்த இதயத்துடன், ஒரு மனைவியை பின்னால் விட்டு. சில நிமிடங்களில் ஃபாத்திமாவின் தொலைபேசிக்கு ஒரு செய்தி வந்தது. அதை திறந்தபோது மற்றொரு கடுமையான உண்மை அவளை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. அவளுக்கும் ஹனீஃபுக்கும் இடையேயான அனைத்து கூட்டு வங்கி கணக்குகளில் இருந்து பணம் எடுக்கப்பட்டிருந்தது. அவளுக்கு எல்லாமே இழந்து போயிருந்தது. நடுங்கும் கைகளால் அவள் தொலைபேசியை எடுத்து தனது தாய் கதீஜாவை அழைத்தாள். தொலைபேசி எடுத்தவுடன் அவள் அழுது கொண்டே கத்தினாள், அம்மா, ஹனீஃப் என்னை வீட்டை விட்டு வெளியேற்றிவிட்டான். என்ன செய்வது என்று தெரியவில்லை. கதீஜா ஒரு நொடி கூட தயங்கவில்லை. உடனடியாக மருத்துவமனைக்கு புறப்பட்டாள். தனது மகளை வாடி உடைந்து போயிருப்பதை கண்டபோது அவளது கண்கள் கண்ணீரால் நிரம்பின. எந்த கேள்வியும் கேட்காமல் மகளை அனைத்து குழந்தைகளுடன் வீட்டுக்கு அழைத்துச் சென்றாள். காரில் ஃபாத்திமா ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தாள். கண்ணீர் அவளது கன்னங்களில் வழிந்தது. நடந்தவற்றை அவளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இத்தனை ஆண்டுகள் அன்பு செலுத்திய ஒருவன் ஒரே இரவில் எப்படி தன்னை தெருவில் தள்ள முடிந்தது? ஆனால் அவளது உள்ளத்தில் ஒரு மெல்லிய குரல் முணுமுணுத்தது, நான் சரணடைய மாட்டேன். தனது குழந்தைகளுக்காக போராட வேண்டும் என்று அவளுக்கு தெரியும். உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும். வரும் நாட்கள் அவளுக்கு இரக்கம் காட்டவில்லை. கதீஜா தனது பேரக்குழந்தைகளை அன்புடன் அரவணைத்தாள். ஆனால் அவர்களது கண்களில் கடுமையான கவலை நிழலாடியது. ஃபாத்திமா, நீ வலிமையாக இருக்க வேண்டும் மகளே. எது நடந்தாலும் நான் உன்னுடன் இருப்பேன் என்று கதீஜா உறுதியான குரலில் கூறினார். ஃபாத்திமா மெதுவாக தலையசைத்தாள். ஆனால் அவளது இதயத்தில் உள்ள வலி மறையவில்லை. இந்த கஷ்டங்களுக்கு அடிபணிய முடியாது என்று அவளுக்கு தெரியும். அவளுக்கு 3 குழந்தைகள் இருந்தனர். அவர்களை வளர்க்க வேண்டியிருந்தது. அவர்களின் எதிர்காலத்திற்காக அவள் எழுந்து நிற்க வேண்டியிருந்தது. ஒரு மாலையில் குழந்தைகளில் ஒருவரின் டயப்பரை மாற்றும்போது அவளது தொலைபேசிக்கு ஒரு செய்தி வந்தது. அவள் அதை வேகமாக திறந்தாள். உனது வங்கி கணக்கிற்கு அணுகல் தடுக்கப்பட்டுள்ளது. ஃபாத்திமாவின் நரம்புகளில் இரத்தம் உறைந்தது. நடுங்கும் கைகளால் வங்கி ஆப்பில் உள்நுழைய முயற்சித்தாள், ஆனால் முடியவில்லை. அவளது அனைத்து கணக்குகளும் மூடப்பட்டிருந்தன.
குழந்தைகளுக்காக சேமித்த அனைத்து பணமும் முற்றிலும் மறைந்து போயிருந்தது. பதறியவளாக ஃபாத்திமா தொலைபேசியை எடுத்து ஹனீஃபை அழைத்தாள். ஆனால் அவன் பதிலளிக்கவில்லை. மீண்டும் முயற்சித்தாள், 3வது முறையாகவும். திடீரென அவளுக்கு புரிந்தது, அவன் அவளது எண்ணை தடை செய்திருந்தான். அவளது எல்லா பணத்தையும் எடுத்து அவளை உதவியற்றவளாக்கி அவன் கைவிட்டிருந்தான். ஹனீஃபேன் இப்படி செய்தாய் என்று நடுங்கும் குரலில் முணுமுணுத்தாள். அன்பு முடிந்தது ஒரு விஷயமானால் அவளையும் குழந்தைகளையும் பசியிலும் துயரத்திலும் தள்ளியது ஏன்? மகளின் கண்ணீரை கண்ட கதீஜாவின் இதயத்தில் கோபம் பற்றி எரிந்தது. இது இவ்வளவு எளிதாக கடந்து போகாது. நாம் காவல்துறைக்கு சென்று உன் உரிமைகளை கேட்போம் என்று உறுதியான குரலில் கூறினார். ஆனால் ஃபாத்திமா நம்பிக்கையற்று தலையசைத்தாள். அம்மா, நாம் என்ன செய்தாலும் பணம் திரும்ப வராது. ஹனீஃப் எல்லாவற்றையும் திட்டமிட்டு செய்திருக்கிறான். அவனுக்கு இனி நாம் தேவையில்லை. ஆனால் மற்றவர்கள் தன்னை பலவீனப்படுத்த விரும்பினாலும் ஃபாத்திமா சரணடைய தயாராக இல்லை. தனது 3 குழந்தைகளை அனைத்து கண்களை மூடி முணுமுணுத்தாள். எது நடந்தாலும் அல்லாஹ்வின் உதவியுடன் நாம் தப்பிப்போம். புதிய தொடக்கம். அடுத்த நாள் காலை ஃபாத்திமா ஒரு சிறிய கடையில் காசாளராக வேலைக்கு சென்றாள். வேலை கடினமாக இல்லையானால் அது அவளை மிகவும் களைப்படுத்தியது. ஊதியம் மிகவும் குறைவாக இருந்தது. 3 குழந்தைகள் இருந்ததால் அவள் தினமும் வேலை செய்ய வேண்டியிருந்தது. அது அவளை மேலும் களைப்படுத்தியது. ஆனால் ஒவ்வொரு முறை களைப்பும் ஏமாற்றமும் தோன்றும்போது அவள் தனது குழந்தைகளின் முகத்தை பார்த்தாள். அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கையும் அவர்களின் புன்னகையும் அவளுக்கு புதிய வலிமையை அளித்தன. ஆனால் அவளது மனதில் ஒரு கேள்வி மட்டும் பதிலில்லாமல் இருந்தது. ஏன் அவளது குழந்தைகள் தங்கள் தந்தையைப் போல் இல்லை? அவளது கர்ப்ப காலத்தில் எந்த அசாதாரண பிரச்சனைகளும் இல்லை. அவள் ஹனீஃபை ஒருபோதும் ஏமாற்றவில்லை. பிறகு இது எப்படி நடந்தது? இரவுகளில் அவள் தூக்கமின்றி பதிலை தேடினாள். இறுதியாக குழந்தைகளுக்கு DNA பரிசோதனை செய்ய முடிவு செய்தாள். இது ஹனீஃபுக்காக இல்லை, ஏனெனில் அவன் இப்போது அவளுக்கு ஒரு அந்நியனாக இருந்தான். ஆனால் அவளுக்கு உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டியிருந்தது. நாட்களுக்கு பிறகு ஆய்வகத்திலிருந்து ஒரு உரை வந்தது. அதை கையில் எடுக்கும்போது அவளது கைகள் நடுங்கின. ஒரு ஆழ்ந்த மூச்சு எடுத்து அவள் அதை மெதுவாக திறந்தாள். உயிரியல் தாயின் பரிசோதனை முடிவு நேர்மறையாக இருந்தது. ஃபாத்திமா உறைந்து போனாள். குழந்தைகள் நிச்சயமாக அவளுடையவர்கள். ஆனால் பிறகு ஏன் அவர்கள் ஹனீஃபை போல் இல்லை? அவளால் அங்கு நிறுத்த முடியவில்லை. அவள் தனது தாய் கதீஜாவை பார்த்தோ அவளுடன் கேட்டாள், அம்மா, உண்மையை சொல்லுங்கள். நமது குடும்ப வரலாறு பற்றி எனக்கு தெரியாத ஏதாவது இருக்கிறதா? கதீஜா உறைந்து போனார். அவர்களது முகம் வெளுத்தது. அம்மா, நீங்கள் என்னிடமிருந்து ஏதோ மறைக்கிறீர்கள் என்று ஃபாத்திமா நடுங்கும் குரலில் கூறினாள். கதீஜா உதடுகளை கடித்தார். ஆழ்ந்த கவலை அவர்களது முகத்தில் தெளிவாக தெரிந்தது. மகளே, ஒருவேளை உண்மையை அறிய வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று அமைதியாக கூறினார். ஃபாத்திமாவின் மூச்சு நின்றது போலாகியது. நான் இளமையாக இருந்தபோது திருமணத்திற்கு முன்பு ஒரு ஆணை உண்மையாக நேசித்தேன். ஆனால் அவன் அரபு இல்லை. அவன் ஆப்பிரிக்க வம்சாவளியைச் சேர்ந்த ஒரு முஸ்லிமாக இருந்தான். எனது குடும்பத்தின் அழுத்தம் காரணமாக அவனை பிரிய வேண்டியிருந்தது. பின்னர் நான் உன் தந்தையை திருமணம் செய்தேன். ஃபாத்திமாவால் மூச்சுவிட முடியவில்லை. அப்போ என் இரத்தத்தில் ஆப்பிரிக்க மரபணுக்கள் இருக்கிறதா என்று நடுங்கும் குரலில் முணுமுணுத்தாள். கதீஜா மெதுவாக தலையசைத்தார். ஆமகளே, இது நான் யாரிடமும் சொல்லாத ஒரு ரகசியமாக இருந்தது. உன் தந்தைக்கு இது தெரியாது. ஆனால் உனது மரபணுக்கள் இப்போது உன் குழந்தைகளில் வெளிப்பட்டிருக்கின்றன. ஃபாத்திமா ஒரு ஆழ்ந்த மூச்சு எடுத்தாள். ஒரு விசித்திரமான பாரம் அவளது உடலில் இருந்து நீங்கியதாக உணர்ந்தாள். அவளது குழந்தைகள் நிச்சயமாக அவளுடையவர்கள். ஆனால் திடீரென கோபம் அவளது உள்ளத்தில் பற்றி எரிந்தது. இந்த அவமானங்களையும் இழப்புகளையும் எந்த காரணமுமின்றி ஏன் தாங்க வேண்டியிருந்தது? ஹனீஃப் அவளை கேட்கக்கூட முயற்சிக்கவில்லை. உண்மையை தேடாமல் அவளை வெளியேற்றினான். பொறுமையாக காத்திருக்க முடியும், சிந்திக்க முடியும். ஆனால் அவன் எளிய பாதையை தேர்ந்தெடுத்தான். பயத்தின் நிழல். இந்த நிகழ்வுக்கு பிறகு ஃபாத்திமா ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க முடிவு செய்தாள். முதலில் சிறிய வேலைகள் செய்தாள். ஆனால் தனது எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க வேண்டும் என்று அவளுக்கு புரிந்தது. ஒரு சிறிய கடையில் வேலை செய்வது குழந்தைகளை பராமரிக்க போதுமானதாக இல்லை. அவள் எப்போதும் கனவு கண்ட ஒரு பெரிய நிறுவனத்தில் விண்ணப்பிக்க முடிவு செய்தாள்.
அல்லாஹ்வின் ஆசீர்வாதத்துடன் அவள் அனைத்து நேர்காணல்களையும் வெற்றிகரமாக முடித்து வேலைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டாள். அந்த செய்தி கிடைத்தபோது அவளது கண்கள் மகிழ்ச்சியின் கண்ணீரால் நிரம்பின. நாட்கள் கடந்து செல்ல எல்லாம் இயல்பு நிலைக்கு திரும்பியது. அவளது குழந்தைகள் வளர்ந்து மிகவும் சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் இருந்தனர். அவர்களின் சிரிப்பு வீட்டை நிரப்பியது. அவர்களை பார்க்கும்போது ஃபாத்திமாவுக்கு பெருமை தோன்றியது. அவர்கள் அவளது வலிமையின் சின்னங்களாக இருந்தனர். ஆனால் எல்லாம் சரியாகிவிட்டதாக நினைத்தபோது ஒரு புதிய பயம் தொடங்கியது. ஒரு மாலையில் வேலையை முடித்து வீட்டுக்கு திரும்பும்போது அவளது வீட்டு வாசலில் ஒரு உரை கண்டாள். அதில் பெயர் அல்லது முகவரி இல்லை. நடுங்கும் கைகளால் அதை திறந்தாள். உள்ளே ஒரு காகிதத்தில் இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது: நீ தப்பிக்க முடியும் என்று நினைத்தாயா? இதற்கு நீ விலை கொடுக்க வேண்டும். ஃபாத்திமாவின் நரம்புகளில் இரத்தம் உறைந்தது. ஹனீஃப் என்று முணுமுணுத்தாள். அவளது உள்ளுணர்வு இந்த செய்தியை அவனே அனுப்பியிருக்க வேண்டும் என்று கூறியது. அவள் வீட்டிற்குள் வேகமாக நுழைந்து கதவை பாதுகாப்பாக மூடினாள். குழந்தைகள் அமைதியாக தூங்குவதைக் கண்டு சற்று ஆறுதல் அடைந்தாள். ஆனால் இது ஒரு தொடக்கம் மட்டுமே என்று அவளுக்கு தெரியும். ஹனீஃப் திரும்பி வந்திருந்தான். எதிர்கொள்ளல். அடுத்த நாள் ஃபாத்திமா காவல் நிலையத்திற்கு சென்று மிரட்டல் குறித்து புகார் அளித்தாள். யாரையாவது சந்தேகிக்கிறீர்களா என்று அதிகாரி தீவிரமாக கேட்டார். ஆமியன் முன்னாள் கணவன் ஹனீஃப். ஆண்டுகளுக்கு முன்பு அவன் என்னையும் என் குழந்தைகளையும் கைவிட்டான். என் பணத்தை திருடினான். இப்போது அவன் திரும்பி வந்திருக்கிறான் என்று உறுதியான குரலில் கூறினாள். நாட்கள் கடந்து செல்லதான் கண்காணிக்கப்படுவதாக உணர்ந்தாள். ஒரு நாள் காரின் கதவில் ஒரு நீண்ட கீறல் கண்டாள். இரவில் சிறிய ஒலிகளையும் கூட அவள் கவனித்தாள். ஒரு இரவு தோட்டத்தில் இருந்து ஒரு பெரிய ஒலி கேட்டது. அவள் வேகமாக ஜன்னலுக்கு ஓடினாள். கதவு கைப்பிடி மெதுவாக அசைவதை கண்டாள். வாசலில் ஒரு காகிதம் கிடந்தது. நீ தப்பிக்க முடியாது. இது ஒரு தொடக்கம் மட்டுமே. ஃபாத்திமா உடனடியாக காவல்துறையை அழைத்தாள். அடுத்த நாள் சிசிடிவி காட்சிகளை பார்த்தபோது அவளது நரம்புகளில் இரத்தம் உறைந்தது. அது ஹனீஃப் தான். அவனது தலைமுடி கலைந்திருந்தது, முகம் வெளுத்திருந்தது, உடல் மெலிந்திருந்தது. ஆனால் அவனது கண்களில் அதே கொலைவெறி பார்வை இருந்தது. ஒரு மாலையில் குழந்தைகளை பள்ளியில் இருந்து அழைத்து வரும்போது முதல்வர் அவளை அணுகினார். திருமதி ஃபாத்திமா என்று பள்ளியைச் சுற்றி ஒரு அந்நியன் உலாவிக் கொண்டிருந்தான். அவன் உங்கள் குழந்தைகளை கண்காணித்தான். ஃபாத்திமாவின் மூச்சு நின்றது. அவனது தலைமுடி கலைந்திருந்ததா? கண்கள் பயமுறுத்துவதாக இருந்தனவா என்று கேட்டாள். முதல்வர் ஆமாம் என்று கூறினார். அதில் சந்தேகமில்லை, அது ஹனீஃப் தான். அன்று இரவு தோட்டத்தில் ஒரு ஒலி கேட்டபோது அவள் ஜன்னலுக்கு ஓடினாள். மரங்களுக்கு இடையில் ஒரு நிழல் அசைவதை கண்டாள். திடீரெனபின் கதவு பலமாக திறந்தது. ஹனீஃப் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்திருந்தான். ஃபாத்திமா குழந்தைகளின் அறைக்கு ஓடி அவர்களை தூக்கிக் கொண்டாள். ஃபாத்திமா, கதவை திற என்று ஹனீஃபின் குரல் மிரட்டலாக ஒலித்தது. என்னை விட்டு விலகு, நான் காவல்துறையை அழைத்து விட்டேன் என்று அவள் கத்தினாள். சைரன் ஒலிகள் இரவை கிழித்தன. காவல்துறை வந்ததும் ஹனீஃப் ஓடிவிட்டான். உங்கள் முன்னாள் கணவனை நாங்கள் கண்டுபிடிப்போம் என்று அதிகாரி கூறினார். ஆனால் அவன் அவ்வளவு எளிதில் சரணடைய மாட்டான். அவர்களால் இனி அங்கு தங்க முடியாது. குழந்தைகளின் பாதுகாப்பு முக்கியமாக இருந்தது. அவர்கள் வேறு இடத்திற்கு செல்ல முடிவு செய்தனர். ஆனால் அதற்கு முன் ஃபாத்திமாவின் தொலைபேசி ஒலித்தது. ஒரு அந்நிய எண்ணிலிருந்து. திருமதி ஃபாத்திமா, நான் ஹனீஃபின் வழக்கறிஞர். அவன் உங்களுக்கு ஒரு கடிதம் வைத்திருக்கிறான் என்று குரல் கூறியது. வழக்கறிஞர் வாசித்தார். ஃபாத்திமா, நான் பல தவறுகள் செய்துவிட்டேன். என் மிகப்பெரிய தவறு உன்னை நம்பாமல் இருந்தது. என் கோபமும் ஆணவமும் என்னை குருடாக்கியது. உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன். என்னால் ஒரு விஷயத்தை சரியாக செய்ய முடியுமென்றால் அது உன்னிடமிருந்தும் நம் குழந்தைகளிடமிருந்தும் என்றென்றும் விலகியிருப்பது. மகிழ்ச்சியாக வாழ் ஃபாத்திமா, ஏனெனில் நீ அதற்கு தகுதியானவள். ஃபாத்திமாவின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின. இறுதியாக ஹனீஃப் உண்மையை உணர்ந்தான். ஆனால் மிகவும் தாமதமாகிவிட்டது. சில தவறுகளுக்கு தீர்வு காண முடியாது. ஃபாத்திமா ஒரு புதிய வீட்டிற்கு மாறினாள். அவளது வேலை முன்னேறியது, வருமானம் நிலையானது. குழந்தைகளுக்கு எந்த குறையும் இல்லை. ஒரு நாள் அவர்களின் பிறந்த நாளில் வீடு சிரிப்பால் நிரம்பியது. கதீஜாவும் நண்பர்களும் கலந்து கொண்டனர். குழந்தைகள் மெழுகுவர்த்திகளை ஊதி அணைக்கும்போது ஃபாத்திமாவுக்கு ஒரு உள்மன அமைதி உணரப்பட்டது. அவளுக்கு யாருடைய தேவையும் இல்லை. அவள் தனது சொந்த காலில் நின்றாள். ஃபாத்திமாவின் கதை வலியின் மற்றும் கஷ்டங்களின் பயணமாக இருந்தது. பிரசவித்தவுடனே கணவன் கைவிட்டான், எல்லாவற்றையும் இழந்தாள், மிரட்டல்களை எதிர்கொண்டாள். ஆனால் அவள் சரணடையவில்லை.
அல்லாஹ்வின் வழிகாட்டுதலுடன் அவள் தனது வாழ்க்கையை மீட்டெடுத்தாள். அவள் ஒரு பாதிக்கப்பட்டவளாக இல்லை, அவள் தனது கதையின் நாயகியாக இருந்தாள். இந்த கதையின் மிகப்பெரிய பாடம் பெண்மையின் வலிமை. ஃபாத்திமா அனைத்து நெருக்கடிகளையும் தாண்டினாள். நம்பிக்கை எந்த திருமணத்தின் அடித்தளமாக இருக்க வேண்டும். ஹனீஃபின் சந்தேகமும் கோபமும் எல்லாவற்றையும் இழக்கச் செய்தது. கடந்த காலம் உனது எதிர்காலத்தை தீர்மானிக்க கூடாது. ஃபாத்திமா இன்று வலிமையானவள், சுதந்திரமானவள், மகிழ்ச்சியானவள். உனது வாழ்க்கையின் இருண்ட தருணங்களிலும் அல்லாஹ்வின் ஆசீர்வாதத்துடன் ஒளியை கண்டறிய முடியும். ஒருபோதும் சரணடைய வேண்டாம்.